இப்பொழுது பட்டம் பெறும் மாணவியின் சாட்சி இடம்பெறப்போகிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அனைத்து மாணவிகளுமே சிறப்பானவர்கள்தான். அதற்கு நிகராக மாணவி ஜெனிஃபர் முன்பதாக வந்து தனது சாட்சியை பகிர்ந்து கொள்வாள். முன்பாக வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். Let the Lord's name be glorified. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. My name is Jennifer. எனது பெயர் ஜெனிஃபர். Me, my mom and my 2 brothers, my father has died. எனக்கு அம்மா 2 சகோதரர்கள். தந்தை மரித்து விட்டார். After done my BSc microbiology, I worked in hospital for 2 years. நான் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படித்து முடித்துவிட்டு 2 வருடங்கள் மருத்துவமனையில் வேலை செய்தேன். Only by God's greatest grace, His mercies and of His greatest love, I got saved in 2014. தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் மகா பெரிய அன்பினாலும் நான் 2014ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். I took full baptism in the year 2015. 2015இல் மூழ்கி ஞானம் பெற்றேன். In 2019, I was anointed in the youth meeting during anointing session in my church. 2019ஆம் ஆண்டு எங்கள் சபை மூலமாக நடைபெற்ற வாலிபர் முகாமில் அபிஷேக கூட்டத்தின் போது நான் அபிஷேகம் பெற்றேன். God called me for His ministry during a prayer meeting. என் ஜெப கூட்டத்தின் போது தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். For that, I dedicated myself and I said my pastor that I want to join the Bible college. அதற்கு என்னை அர்ப்பணித்து என் சபை போதகரிடம் நான் பைபிள் காலேஜில் சேர வேண்டும் என்று கூறினேன். He told me to get God's words and confirmation about my calling of my ministry through God's words. அவர்கள் என்னை உபவாசம் இருந்து தேவ வார்த்தையை பெற்று ஊழிய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி சொன்னார்கள். I fasted and prayed. When I was praying in church, உபவாசம் இருந்து ஜெபித்தேன். சபையில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது God has confirmed about my calling through His words, Ezekiel 22 and verse 30, that is, I looked for someone among them who would build up the wall and stand before me in the gap on behalf of the land. So I would not save, I would not have to destroy it, but I found no one. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்ற வார்த்தையை கொடுத்து கர்த்தரின் அழைப்பை உறுதிப்படுத்தினார். But I had a question just a year passed after my father's death. Who will take care about my family if I come to Bible college? என் தகப்பன் இறந்த ஒரு வருடத்தில் எனக்கு அழைப்பு. எங்கு நான் பைபிள் காலேஜ் வந்து விட்டால் யார் என் குடும்பத்தை பார்த்து கொள்வார் என்ற கேள்வி இருந்தது. God have His words through Proverbs chapter 23 verse 18 that your hope shall not be cut off. I kept hope on God. God was with me. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18 படி உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை கொண்டு பேசினார். அவர் மேல் என் நம்பிக்கையை வைத்தேன். Even during hindrances, even during negative situation, the Lord who does everything, my Lord brought me for His ministry. ஊழியத்துக்கென்று அழைத்து வந்தார். I joined Bible college in the year 2022. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பைபிள் காலேஜில் வந்தேன். God spoke to me about my specific ministry through the classes, and also He confirmed through His words. Life was to be growing up and was filled my God's presence. அதற்கென்று உறுதியையும் வார்த்தையின் மூலமாக கொடுத்தார். ஒவ்வொரு நாள் வகுப்பும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ச்சி அடையத்தக்க தேவ பிரசத்தினால் நிறைந்திருந்தது. Even my spiritual father, Pastor Joseph Paul, also let me like his child with much loving and caring. He used me in many ministries. I would like to thank him for that. எங்களது ஆவிக்குரிய தகப்பனார் அவர்களும் எங்களை தங்களது பிள்ளையாக மிகவும் அன்பாகவும் கவனமாகவும் நடத்துவார்கள். அநேக ஊழியத்தில் எங்களை பயன்படுத்தினார்கள். அதற்கு அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். I was being tired of about finish my studies due to my weakness, but the Lord gave me strength each day. என் பலவீனத்தினால் நான் படிக்க முடியாதோ என்று சோர்ந்து போனேன். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்னை பலப்படுத்தி அவர் பலனை எனக்கு தந்து என்னை இங்கு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். He have His strength itself and made me to stand as witness have for that I thank the Lord with more and more praisings.
அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். God qualified this unqualified. Even God called me through His greatest grace for His ministry, and took from this unfit. தகுதியே இல்லாத என்னையும் தகுதிப்படுத்தி ஒன்றுக்கும் உதவாத என்னையும் கர்த்தர் தம்முடைய மகா பெரிதான கிருபையினால் தம்முடைய ஊழியத்துக்கென்று அழைத்து உருவாக்கியுள்ளார். For many have invited, but few have chosen. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். I praise and thank the Lord who have chosen me before I formed in my mother's womb. என் தாயின் கருவில் என்னை உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். Let the Lord's name alone be glorified. Amen. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.